சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் குரூஷியலான மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு டாப் 4க்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச்ல எம்எஸ் தோனி வந்து பிளே பண்ண போறாரு, பினிஷ் பண்ணி கொடுக்க போறாரு, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்ற தகவல்கள்லாம் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அதை பத்தின சில தகவல்கள் வந்திருக்குது. அது என்ன ஏதுன்றதை நான் கிளாரிட்டி கொடுக்குறேன் உங்ககிட்ட. முதல்ல இன்னைக்கு எம்எஸ் தோனி கிரவுண்டுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% எம்எஸ் தோனி இன்னைக்கு கிரவுண்டுக்கு வருவார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை எப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட லாஸ்ட் மேட்ச் சென்னையில. ஸோ கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸுக்கும் நன்றி சொல்லும் வகையில அவங்க ஒரு இது பண்ணுவாங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த ஜெர்சி கொடுக்கறது, பால் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காலகாலமா பண்ணிட்டு இருக்கிறது. அதோட அப்டேட்டுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே மேட்ச் முடிஞ்ச உடனே வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் போயிடாதீங்க, ஸோ நாங்கள் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குன்னும் போது கம்பல்சரி எல்லா பிளேயர்ஸுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எம்எஸ் தோனியும் வருவார். கிட்டத்தட்ட 12 மேட்சா எம்எஸ் தோனி டக் அவுட்டுக்கு வரவே இல்லை. அவர் ஹோட்டல்லே இருந்துதான் மேட்ச் பார்த்து இருந்திருக்கிறார். இந்த மேட்ச் கம்பல்சரி வந்து மேட்சும் பார்ப்பார், மக்களுக்கு நன்றியும் சொல்லுவார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டாவது, எம்எஸ் தோனி பிளேயிங் 11ல இருப்பாரா இல்ல இம்பாக்ட் சப்ல இருப்பாரா, மேட்ச் ஆடுவாரான்ற கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நமக்கு கிடைக்கிற தகவல்லாம் எம்எஸ் தோனி பிளேயிங் 11லயும் இருக்க போறது இல்ல, இம்பாக்ட் சப்லயும் வர போறது இல்லைன்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. அவரு இந்த மேட்ச் ஆட மாட்டாரு அப்படின்றதான் சோர்சஸ் வருது. இன்னொரு பக்கம் என்ன கேள்விக்கப்படுறோம்னா, அவருக்கு தம்ல இன்ஜுரி ஆயிருக்கு, தம்ல இன்ஜுரி ஆயிருக்கிறதால அவர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு என்ற தகவலுமே வருது. ஏண்டா இப்பதான் அவரே மேட்சுக்கு வரப்போறாருன்னு நினைச்சிட்டு எல்லா ஃபேன்ஸும் கொண்டாடிட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டியாவது தோனியை பாத்திர மாட்டோமான்னு பல பேர் ஏங்கிட்டு இருந்தாங்க. ஒரு இன்ஜுரி முடிஞ்சவொடனே திரும்ப 2வது இன்ஜுரியா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ற வகையில தான் இருக்க போகுது. ஸோ தோனி இன்னைக்கு விளையாட போவதில்லை அப்படின்றதான். யாராவது ரொம்ப ஆர்வத்தோட விறுவிறுப்போட போய் எம்எஸ் தோனிக்காக மேட்சை பார்க்க போயிருந்தீங்கன்னா ஸோ நிறைய டிசப்பாயிண்ட் ஆவீங்க அப்படின்றது தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே அப்படின்றது தான். எம்எஸ் தோனி கண்டிப்பா விளையாடுவார், ஆனா இந்த சீசன் இல்லை, அடுத்த சீசன் தான் அப்படின்றது தான். இதுல நிறைய பேர் வந்து எம்எஸ் தோனி விளையாட போறாரு, இது பண்ண போறாரு, நிறைய பேர் டிக்கெட் பிரைஸை கொண்டு ஏத்தி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் உஷாராயிருங்க. இல்ல முன்னாடியே டிக்கெட் வாங்கணுங்க, இப்ப கடைசியில் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருப்பீங்க. பட் குரூஷியலான மேட்ச் சிஎஸ்கேக்கு இன்னைக்கு யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல யாராவது ஒருத்தர் ஸ்டாண்டு நான் இருக்கேன், நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி யாரு முடிச்சு கொடுப்பாங்க நீங்க நினைப்பீங்க அப்படின்ற நபரை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க. சிஎஸ்கேல இவர் அடிச்சு கொடுப்பாருப்பா, கண்டிப்பா அவர் அடிச்சு இந்த மேட்ச் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிற நபர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க மக்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். அதிலிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன். பாய் கைஸ்.